எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் சாப்டரில் 12th சிபிஎஸ்சி எக்ஸசைஸ் 6.1ல் 4th சம் சொல்லித்தரேன். An edge of a variable cube is increasing at the rate of 3 cm per second. கியூபோட எட்ஜு அது இன்க்ரீஸிங் கியூப் வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவல். நம்ம கியூபுக்கு வந்து எக்ஸ்என் நேம் கொடுத்தோன்னா, சைடுக்கு எட்ஜுக்கு வந்து எக்ஸ்என் நேம் கொடுத்தோன்னா, அதோட இன்க்ரீஸிங் வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸிங் அப்படின்னாலே டிஃப்ரென்ஷியேட் வேல்யூ. ஸோ டிஎக்ஸ் பை இதெல்லாம் வந்து கிவன். டிஎக்ஸ் பை டிடி வேல்யூ வந்து 3 cm per second அது கொடுத்துருக்காங்க. ஹவு ஃபாஸ்ட் இஸ் த வால்யூம் ஆஃப் த கியூப் இன்க்ரீஸிங். ஸோ அவங்க கேட்குறது ஹவு ஃபாஸ்ட் இஸ் த வால்யூம் டிவி பை டிடி. இன்க்ரீஸிங் அப்படின்னாலே டிஃப்ரென்ஷியேட் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வென் த எட்ஜ் இஸ் 10 cm லாங், எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 10 cm அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ டிவி பை டிடி கண்டுபிடிக்கணும்னால வால்யூம் ஆஃப் கியூபுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் கியூப். ஸோ அந்த சைடோட கியூப், வால்யூம் ஆஃப் கியூப். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ண போகிறோம். ஸோ டிவி பை டிடி அப்படின்னா இப்போ எக்ஸ் கியூப், இது எக்ஸ் பவர் என்க்கு என்ன டிஃப்ரென்ஷியேட் ஃபார்மில் தான் இப்போ என் எக்ஸ் பவர் n - 1. ஸோ எக்ஸ் கியூப்னால 3x ஸ்கொயர் n-1 3 - 1 2. ஸோ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இது செயின் ரூல், அதனால் டிஎக்ஸ் பை டிடி கண்டிப்பாக போடணும். ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 10 cm. ஸோ 10 ஸ்கொயர் டிஎக்ஸ் பை டிடியும் கொடுத்துட்டாங்க 3 cm per second. ஸோ 3 3s are 9, 9 × 100 900 cm. வால்யூம்க்கு வந்து சென்டிமீட்டர் கியூப் தான் யூனிட். பர் டீன்றனால டைம் கொடுத்தனால பர் செகண்ட். ஸோ இதுதான் டிவி பை டிடியோட ஆன்சர். Next, 5th sum. A stone is dropped into a quiet lake and waves move in the circle at the speed of 5 cm per second. ஸோ சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ரேடியஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 5 cm per secondனா dr பை டிடி அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து கிவனில் இருக்குது. dr by dt யோட வேல்யூ 5 cm per second. At the instant when the radius of the circular wave is 8 cm. radius கொடுத்துட்டாங்க 8 cm அப்படின்னு சொல்லிட்டு. How fast is the enclosed area increasing. ஸோ இன்க்ரீஸிங் ஏரியா அப்படின்னா இப்போ ஏரியா தான் ஃபங்க்ஷன். ஏரியா ஆஃப் சர்க்கிள்க்கு வந்து என்ன ஃபார்முலா πr². ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் இங்கே பர் செகண்ட் அப்படின்னு சொன்னனால டிஏ பை டிடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் டைம். அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஏ பை டிடி ஈக்குவல் டு பை கான்ஸ்டன்ட். ஸோ ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த டி ஆஃப் ஆர் பவர் என்ன என் ஆர் பவர் n - 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ ஆர் பவர்னா 2 ஆர் பவர் 2 - 1. ஸோ இது டிஆல் டைமால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இன்ட்டு டிஆர் பை டிடி. ஸோ இதெல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். பை 2 2 - 1 r dr by dt. So pi into 2 r ஓட வேல்யூ 8 cm கொடுத்துருக்காங்க. dr by dt 5. So 8 5s are 40, 42s are 80. So 80 pi ஏரியான்றனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். dA by dt யோட வேல்யூ வந்து 80 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர். டைம்ன்றனால பர் செகண்ட். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th sum. The radius of a circle is increasing at the rate of 0.7 cm per second. So increasing அப்படின்றனால dr by dt அது கொடுத்துட்டாங்க 0.7 cm per second.
What is the rate of increase of its circumference? So circumference-னா இந்த சர்க்கிளோட circumference of the circle-க்கு வந்து ஃபார்முலா 2πr. ஸோ அவங்க கேட்குறது இன்க்ரீஸிங் சர்க்கம்ஃபரன்ஸ்னால டிசி பை டிடி கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் பண்ணணும் டி. ஸோ 2πங்கிறது கான்ஸ்டன்ட், ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ இன்ட்டு டி, இது செயின் ரூல்னால டிஆர் பை டிடி கண்டிப்பாக போடணும். ஸோ 2π டிஆர் பை டிடி அவங்க கொடுத்துருக்காங்க 0.7. ஸோ 7 2s are 14, ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் 1.4 பை. சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் சென்டிமீட்டரில் தான் போடணும். ஸோ சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுதான் டிசி பை டிடியோட வேல்யூ. இதுதான் ஆன்சர். Next is 7th sum. The length x of a rectangle is decreasing at the rate of 5 cm per minute. So rectangle க்கு அவங்க x நேம் கொடுத்துருக்காங்க, லென்த்துக்கு x y. இப்போ டிக்ரீசிங் அப்படின்னா dx by dt யோட வேல்யூ. டிக்ரீசிங்னா நெகட்டிவில் எடுத்துக்கணும், -5 cm per minute அப்படின்னு எடுத்துக்கணும். And the width y is increasing at the rate of 4 cm per minute. So dy by dt வந்து 4 cm per minute கொடுத்துருக்காங்க. when x equal to 8 cm, y equal to 6 cm வேல்யூ கொடுத்துருக்காங்க. x ஓட வேல்யூ 8 cm, y வந்து 6 cm கொடுத்துருக்காங்க. Find the rate of change of perimeter and area of rectangle. ரெண்டு கொஸ்டின் இருக்குது. ஸோ பெரிமீட்டர், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பெரிமீட்டர்னா டிபி பை டிடி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா எழுதலாம், 2 × L + B. இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம வந்து லென்த் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்தனால 2 × பிரெத் வந்து ஒய்ன்னு கொடுத்தனால 2 × x + y. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் இது பர் செகண்ட் அண்ட் டைம் கொடுத்தனால டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டியால் தான் பண்ணோம். ஸோ டிபி பை டிடி ஈக்குவல் டு 2 × எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1, இது செயின்னா dx பை டிடி பண்ணணும், ப்ளஸ் dy பை டிடி. ஸோ இந்த வேல்யூ கொடுத்துருக்கிறது தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 × dx பை டிடி வந்து -5, இது +4, dy பை டிடி கொடுத்துட்டாங்க +4ன்னு. -5 + 4 வந்து -1, 2 × -1 -2. பெரிமீட்டருங்கிறனால இது சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ நெகட்டிவ் வந்து அது டிக்ரீசிங் பெரிமீட்டர். ஸோ டிபி பை டிடியோட வேல்யூ இதுதான். நெக்ஸ்ட் அதுலேயே ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு லென்த் இன்ட்டு பிரெத், இதுதான் ஃபார்முலா. நம்ம x × yன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஏரியா. இப்போ இதுவும் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி தான் பண்ணணும், dA பை டிடி. இப்போ ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட் பண்ணணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டியால் பண்ணணும். ஸோ எக்ஸ்னா எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதுக்கு யூவிக்கு இதான் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், uv' + vu'. எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy பை டிடி ப்ளஸ் y அப்படியே வச்சுக்கணும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx பை டிடி. ஸோ x × dy பை டிடியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 4 cm. எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 8 cm. ஸோ 8 × 4 ப்ளஸ் y வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க, 6 × dx பை டிடி வந்து -5. ஸோ 8 4s are 32, இது 6 5s are 30, -30. ஸோ ஏரியான்றனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ இதுதான் dA பை டிடியோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 8th sum. A balloon which always remains spherical on inflation is being inflated by pumping in 900 cubic centimeter of gas per second. So volume cubic centimeterனாலே வால்யூம் கொடுத்துருக்காங்க, per secondனால dV by dt யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 900 centimeter cube per secondன்னு கொடுத்துருக்காங்க.
அடுத்தது find the rate at which the radius of the balloon increases when the radius is 15 centimeter. அவங்க கேட்குறது வந்து dr by dt கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வந்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறனால வால்யூம் ஆஃப் ஸ்பியர் தான் யூஸ் பண்ணோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு இதுதான் ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்தாலே டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t தான் பண்ணணும். ஸோ dv/dt ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது r பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா இதுதான் ஃபார்முலா nr பவர் n-1. ஸோ அதனால் 3r பவர் 2. ஸோ செயின் ரூல்னால dr/dt போட்டுக்கணும். ஸோ dv/dt ஆல்ரெடி கொடுத்தாச்சு 900ன்னு கொடுத்துருக்காங்க. இது 4/3 பை 3r ஸ்கொயர் 3 r ஸ்கொயர் r வந்து 15 கொடுத்தனால 15 × 15. ஸோ dr/dt கொடுக்கல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் 3 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் நம்ம கொண்டு போயிடலாம். டிவிஷனில் 900/4 பை 15 × 15 ஈக்குவல் டு dr/dt. ஸோ இதில் 1590 900 டிவைடட் பை 15 கேன்சல் ஆகும். 16 டைம்ஸ் கேன்சல் ஆகுது, 60 டைம்ஸ். ஸோ இது 15 4s are 60. இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆகிடும். ஸோ dr/dtயோட வேல்யூ வந்து 1/π ஸோ ரேடியஸ்னால சென்டிமீட்டர், இது பர் செகண்ட். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.